ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம கச்சு வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு 2025 அக்டோபர் மாதம் தேட்டரில் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கிற தளபதி 69 படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக அந்த தளபதி 69 படத்துடைய கேஸ்ட் அண்ட் குரு எல்லாத்தையுமே படத்தரப்புல இருந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம பாபி டியோல், அடுத்து நம்ம பூஜா ஹெக்டே, அடுத்து மமிதா, அடுத்து நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன், அடுத்து பிரியாமணி, அதுக்கப்புறமா நம்ம நரேன், அடுத்து கடைசியாக நம்ம பிரகாஷ்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு டே பை டே ஒன் பை ஒன் அந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்ட் அண்ட் குரு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம தளபதி விஜய் அவருடைய ஒரு லுக்கை தான் இன்னும் ரிவீல் பண்ணாமலே இருக்காங்க. மேபி இந்த படத்துக்கு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல நம்ம தளபதி விஜயோட ஒரு லுக்கை வந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 4 அதாச்சும் இன்னைக்கு இந்த தளபதி 69 படத்துக்கான பூஜையை வந்து அவங்க போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு வழியா இந்த தளபதி 69 படத்துக்கான பூஜையை வந்து வெற்றிகரமாக போட்டு முடிச்சிட்டாங்க. அதாவது இப்போதைக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு பூஜா ஸ்டில்ஸை தான் இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தரப்புல இருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 5 அதாவது நாளைக்கு இந்த தளபதி 69 படத்துடைய ஷூட்டிங்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக நாளைக்கு அவங்க ஷூட் பண்ண போகிறது சாங் போர்ஷன் மட்டும்தான் அவங்க ஷூட் பண்ண போகிறாங்களாமா. அதாவது ஃபஸ்ட்டு சாங் போர்ஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த படத்துக்கான ஒர்க்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கட்சி வினோத், அடுத்து நம்ம தளபதி விஜய், இவங்க ரெண்டு பேருடைய காம்போ ரொம்பவுமே புதுசாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக நம்ம தளபதி விஜய்க்கு இந்த தளபதி 69 எப்படிப்பட்ட ஒரு படமாக அமையுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்களுமே இந்த தளபதி 69 படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.